23/1/2026 பஞ்சமி திதி திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள நவசக்தியினுடைய பிரதான சக்தி முதன்மை சக்தி பத்ரகாளிக்கு அடுத்தாற்போல உலக புகழ்பெற்ற அற்புதமான காட்சி தந்து கொண்டிருக்கிற வராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை நடைபெறுகிறது. வராகி என்றால் என்ன அப்படின்னா, உங்கள் மனதை புரிந்து அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கக்கூடியவள் தான் வராகி. வராகி எப்படி என்ன மாதிரி தோற்றத்தில் வருவாங்க அப்படின்னா, உன் நினைப்புக்குள்ளேயே வந்துடுவாள், உனக்கு காட்சியும் தருவாள், உங்களுக்கு யோகத்தையும் தருவாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு திருமணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, உடம்பெல்லாம் நோயா, பிணியா, ஸ்கின்னா, கண்ணில் பிரச்சனையா, காதில் பிரச்சனையா, தொண்டையில் பிரச்சனையா, மூக்கில் பிரச்சனையா, வயிற்றில் பிரச்சனையா, கை கால்கள் வலிகளா, அனைத்தும் அம்மா நிவர்த்தி பண்ணுவாள். இப்பொழுது அம்மன் அருளை பெறுவதற்கு முன்பாக இதுதான் என்னுடைய பீடத்தினுடைய என்னுடைய எண். இப்பொழுது வராகி இடத்துல நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன். இங்கே ஒரு அற்புதம் என்னென்ன, யார் இன்றைக்கி பூஜை பண்ணுறாங்களோ க்ஷண நேரத்தில் வெற்றியாகுது. கன்னடா நாட்டை சேர்ந்த அன்புக்குரிய தெய்வத்தாய் திருமதி குமாரி வசந்தா, அவங்க கணவர் சங்கரன் பிள்ளை, அவங்களுக்கு 3 மகள். ஒரு மகளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாத வேண்டுதலில் இருக்காங்க. 2 மகளுக்கு திருமணம் நடக்கலை, அதுக்காக பிரார்த்தனையில் இருக்காங்க. குழந்தை இல்லாதவள் தரணி, அவளுக்கு வரணி ஒரு பொண்ணு பிறக்கணும், பெருமாள் ஒரு பையன் பிறக்கணும். திருமணமாகாத பெண்கள் சுகுணா திருமணம் நடக்கணும், சுமதிக்கு திருமணம் நடக்கணும். அதை தொடர்ந்து இந்த 100 ரூபா 200 ரூபா வழங்கிய 500 ரூபா வழங்கிய வள்ளல்கள் மார்ட்டின் திண்டுக்கல், சார்லஸ் திண்டுக்கல், சித்தா மாலு, ராஜசேகர் ஹைதராபாத், எஸ் ஆனந்தன், பி பாலசுப்ரமணி, சேலம் அருள் 3 வாரம் வந்தார். அவர் அந்த இடத்த விற்று கொடுத்துடுமா. எல் சாஸ்மி இலங்கை, அந்த பொண்ணு பாவம் திருமணம் நடக்கலைன்னு வேண்டிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு திருமணத்தை நல்லபடியாக முடித்து கொடுக்கணும். இப்பொழுது அம்மன் அருளை பெறுவோமாக.